சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கு. ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா. நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சு அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்க தான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளா சொல்லலை, திரும்பவும் சொல்றேன், அது குறைகளா சொல்லலை. அவர்கள் அந்த இடங்களை அதை செய்திருக்க வேண்டும். தண்ணி வசதினா ஒரு 11 மணிக்கு கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல 12 மணிக்கு பேசுறதா பொதுச்செயலாளருடைய பேட்டி நீங்களே பத்திரிகையிலையும் தொலைக்காட்சியிலையும் போட்டிருக்கிறீங்க. 12 மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டங்கள் 11 மணிக்கு வருகை இருந்திருக்காங்க. 10 மணில இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விசாரித்த வரைக்கும் 4 மணிக்கு அந்த இடங்கள்ல ஒரு 5000 பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் பொதுவான கருத்து. சில பேர் உங்ககிட்ட கூட நானும் பேசினேன், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்கும்போது கூட நீங்க சொன்னீங்க 4000 ஒரு 5000 பேர் இருக்கும். அப்ப அந்த குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது போன்ற ஒரு அசம்பாதங்கள் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அன்னைக்கு சனிக்கிழமை கரூர்ல சம்பள நாள். 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தால் வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளா வருகின்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. ஆகவே அந்த ஏற்பாடுகள் என்பது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கும், அரசு கேட்கக்கூடிய இடங்கள் கொடுக்கும்.